ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆனந்தி பாண்டியன் சேனலில் இன்றைக்கி ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வீடியோ தான்ப்பா பார்க்க போகிறோம். பூஜா ரூம் டிப்ஸ் வீடியோ தான். வாங்க என்னன்னு பார்க்கலாம். நம்ம எல்லா வீட்லேயுமே இந்த மாதிரி சின்ன சின்ன சாமி ஃபோட்டோ நிறையா இருக்கும். நம்ம கோவிலுக்கு போனால் சின்ன சின்ன சாமி ஃபோட்டோ வாங்கிட்டு வந்து ஞாபகமாக வைப்போம். இல்லைனா கோவிலில் யாராவது சின்ன சின்ன ஃபோட்டோ வேண்டுதலுக்கு வாங்கி தருவாங்க. அந்த மாதிரி நிறையா இருக்கும். இதை நம்ம தூக்கி போடவும் மனசு வராது. ஐயோ சாமி ஃபோட்டோவாக இருக்குது, எப்படி இதை தூக்கி போடுறதுன்னு நிறையா பூஜை ரூமில் இருக்கும். ஆர்கனைஸ் பண்ணவும் இடம் ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கும். அதை எப்படி நம்ம இன்றைக்கி ஆர்கனைஸ் பண்ணுறது தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு வேஸ்ட்டான கேலண்டரும் எல்லோ கலர் ஏன் எடுத்திருக்கேன் சார்ட்டுனா, சாமின்னா எல்லோ கலர் மங்களகரமாக இருக்குங்கிறதுக்காக எல்லோ கலர் சார்ட் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கலர் வேணாலும் எடுத்துக்கலாம். கார்னர்லாம் கரெக்டாக கட் பண்ணிவிட்டு இந்த சார்ட்டை அந்த கேலண்டரை சுற்றி நம்ம ஒட்டணும். இப்போ கட் பண்ணிவிட்டு செலோ டேப்பு போட்டு தான் நான் ஒட்ட போகிறேன். ஒட்டிட்டு காட்டுறேன். கம்மு வச்சு வேணாலும் ஒட்டலாம், எது வச்சு வேணாலும் ஒட்டலாம். நான் டேப்பு போட்டு தான் இன்றைக்கி ஒட்ட போகிறேன். இந்த டிப்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருக்கும். ஏன்னா எல்லார் வீட்லையுமே சாமி ஃபோட்டோ சின்ன சின்னதாக இருக்கும். சாமி இருக்கிறதுனால நம்மளால் தூக்கி போட முடியாது. ஐயோ சாமி இருக்குது, எப்படி நம்ம தூக்கி போடுறதுன்னு சேமித்து அதிகமாக வச்சுருப்போம். பூஜை அறையில் சின்ன சின்ன ஃபோட்டோ நிறையா வைக்கிறதுனால இடமும் நமக்கு அதிகமாக தேவைப்படும். எவ்வளோ ஃபோட்டோ இருந்தாலுமே நம்ம ஒரே ஃபோட்டோவோ இப்போ ஃப்ரேம் பண்ண போகிறோம். அதுதான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சின்ன சின்ன ஃபோட்டோவை நம்ம பூஜை அறையில் வைக்கும்போது நம்ம சந்தனம் குங்குமம் பூ வைக்கவும் நமக்கு கஷ்டமாக இருக்கும். சின்ன சின்ன ஃபோட்டோவை நிறைய எடுத்து நம்ம மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரே ஃப்ரேமாக நம்ம போட்டுட்டா எடுத்து மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். பூ வைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். சார்ட் போட்டு நல்லா 4 கார்னர்லேயும் நல்லா ஒட்டிடுங்க. மாற்றுற மாதிரி வேணாலும் நீங்கள் ரெடி பண்ணலாம். இல்லை ஃபோட்டோவை ஃப்ரேமாக அப்படியே வச்சுக்கலாம் பூஜை அறையில் அப்படிங்கிற மாதிரி வேணாலும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், சார்ட்டை சுற்றி ஒட்டிட்டேன். எந்த கலர் சார்ட் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ரெட் கலர் சார்ட் வேணாலும் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி எல்லோ எடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள், இப்போ இந்த ஃபோட்டோவை நான் ஆர்கனைஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு பிள்ளையாருங்கிறதுனால ஃபஸ்ட்டு ஃபோட்டோ பிள்ளையாராக வச்சுருக்கேன். வச்சுட்டு உங்கள்கிட்ட எத்தனை ஃபோட்டோ இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட இன்றைக்கி 9 ஃபோட்டோ இருக்குது. ஆர்கனைஸ் பண்ண நான் 3 ரோ வச்சுருக்கேன். நீங்கள் 4 ரோ 5 ரோ கூட வச்சுக்கலாம். ஃபோட்டோவுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக சாமியை கட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் ஒட்டிக்கலாம். ஃபுல்லாக வேணாலும் நீங்கள் கம்மு அப்ளை பண்ணி நீங்கள் ஒட்டிக்கலாம். நான் இன்றைக்கி டபுள் சைட் பிளாஸ்டர் போட்டு தான் இந்த ஃபோட்டோவெலாம் ஒட்டுறேன். ஃபோட்டோவுக்கு பின்னாடி ஃபுல்லாக நீங்கள் கம்மு அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டினாலும் ஒட்டலாம். நல்லா இன்னும் ஸ்ட்ராங்காக அப்படியே இருக்கும். நான் இன்றைக்கி வந்து டபுள் சைட் டேப் தான் ஒட்டுறேன். இந்த மாதிரி எல்லா ஃபோட்டோவும் நம்ம ஒட்டிக்கலாம். பாருங்கள், எடுத்து சாய்ச்சி காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்போ வாங்க, இதை அப்படியே நீங்கள் பூஜை அறையில் அப்படியே கூட வச்சுக்கலாம். இல்லைன்னா இன்னொரு மெத்தட் கூட நம்ம ரெடி பண்ணலாம். நம்ம ட்ரெஸ்ஸு வாங்கினா போட்டு தர கேரி பேக் தான் இது. கவர் தான், பிளாஸ்டிக் கவர் தான் இது. இந்த கவரை நீங்கள் அந்த கேலண்டர் ஃபுல்லாக கவர் பண்ணி ஒட்டிட்டிங்கன்னா துடைக்கிறதுக்கு, அழுக்கு பட்டால் துடைக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். சார்ட்டோடு அப்படியே வைக்கும்போது ஈர துணி போட்டு துடைச்சிங்கன்னா சார்ட்டு சீக்கிரமாக ஊறிடு சீக்கிரமாக பிஞ்சிடும். இந்த மாதிரி நீங்கள் பாலித்தீன் கவர் போட்டு ஒட்டிட்டிங்கன்னா ஈர துணி வச்சு துடைக்கும் போதும் சேஃபாக இருக்கும். அழுக்கும் அவ்வளோ சீக்கிரம் படாது. அழுக்கு பட்டாலும் இந்த கவரை நீங்கள் துடைச்சாவே போதும். ஃபோட்டோ நல்லா பளபளன்னு இருக்கும். ஃபுல் கவர் வர மாதிரி பெரிய கலண்டனால ஃபுல் கவர் என்கிட்ட இல்லை. ஃபுல் கவராக நீங்கள் பாலித்தீன் கவர் போட்டிங்கன்னா இன்னும் நல்லா சேஃபாக இருக்கும். இப்போ பாருங்கள், மேலே கார்னரில் 2 ஹோல் போட்டுட்டு இந்த மாதிரி கயிறு கட்டி கூட நீங்கள் கட்டி தொங்க விடலாம். இல்லை பூஜை அறையில் அப்படியே நீங்கள் வைக்கணுன்னாலும் வச்சுக்கலாம். அது உங்களோட விருப்பம்தான். பாருங்கள், நான் கயிறு கட்டியிருக்கேன் பாருங்கள். இதை அப்படியே மாட்டியும் விட்டுக்கலாம் பூஜை அறையில். இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்.